சங்கம் வச்சு நம்ம முன்னோர்கள் ஆட்சி நடத்தினான். அந்த சங்க புலவர் என்ன சொல்றாங்கறத காது கொடுத்தான். அதுல ஒரு சங்க புலவன் பாடினான், மனிதர்கள் உணவு இல்லாம வாழ முடியாது. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலத்துல நீரை சேர்த்துட்டோம்னா உணவை விளைய வச்சலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. அப்படியானா எங்க பார்த்தாலும் ஏரி குளங்களை வெட்டணும். யாரெல்லாம் ஏரி குளங்களை வெட்டினாங்களோ அவருடைய ஆட்சியெல்லாம் நீடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் ஏரி குளங்களை பராமரிக்கலையோ அவருடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு புலவன் பாட்டு பாடியிருக்கான். ஆகையினால இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்கெல்லாம் வரத்து வாய்க்கால சுத்தம் பண்றது, எங்கெல்லாம் வடிகால் வாய்க்கால சுத்தம் பண்றது, எங்க பார்த்தாலும் புதுசா குளங்கள் வெட்டுறது, அந்த இருக்கிற குளங்களை ஆழப்படுத்துறது, அதுல இருக்கிற வண்டல் எடுத்து போய் விவசாய நிலத்துல சேர்க்கறது, இவருடைய ஒவ்வொரு நிலத்திலையும் மழை நீர் சேமிக்கிறதுக்கு ஒரு குட்டா வெட்டுறது, வெற்ற மண்ணை மேட்டுல போட்டு அதுல பல மரங்களை நடுறது. இப்படி வாழ்ந்தா நம்ம வாழும் கிராமங்களை உருவாக்குவோம். வாழும் கிராமங்களை உருவாக்குவது அடுத்த 5 ஆண்டுகளே நம்முடைய மொத்த வேலையா இருக்க போகுது. இதுல வந்தோம்னாக்கா அரசு இதை காது கொடுத்து கேட்டா இந்த அரசு இருக்கும், இல்லாட்டியும் அரசு இருக்காது.